இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். போத் கண்டோனில் ரயில் மோதி 15 வயது சிறுவன் உயிரிழப்பு. குடியுரிமை வழங்கல் சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை கணக்கீட்டில் மாற்றம். சுவிட்சர்லாந்தில் எரிபொருள் விலை திடீர் உயர்வு. சுவிட்சர்லாந்தில் குழந்தை பராமரிப்பு அமைப்பில் சீர்திருத்தம் அவசியம். புதிய எல்லை கண்காணிப்பு முறை முழுமையாக அமலுக்கு வருகிறது. தொடர்பான விரிவான செய்திகள். ஓஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு மாடர்ன் மேபல் நிறுவனம் வழங்கும் அதிரடி ப்ரீ ஈஸ்டர் சேல். அனைத்து வீட்டு உபகரணங்களுக்கும் 25% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. சுவிட்சர்லாந்தின் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் நிறுவனத்தின் இந்த சலுகையை தவறவிடாதீர்கள். ஐன்ஸ்லாக் வேக் 37 46 32 ட்ரிம்பாக் என்ற முகவரிக்கு இன்றே விஜயம் செய்யுங்கள். சுவிட்சர்லாந்தின் போத் கண்டோனில் அமைந்துள்ள அலமான் பகுதியில் புதன்கிழமை இடம்பெற்ற துயர சம்பவத்தில் 15 வயதுடைய சிறுவன் ஒருவர் ரயில் மோதி உயிரிழந்தார். மதிய நேரத்தில் சில சிறுவர்கள் அலமான் ரயில் நிலையத்துக்கு வந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது திடீரென அந்த 15 வயது சிறுவன் ரயில் பாதையில் இறங்கியுள்ளார். அவர் ஏன் இப்படி செயற்பட்டார் என்பது தற்போது தெளிவாக தெரியவில்லை. இதற்கிடையில் வேகமாக வந்த ரயில் ஒன்று அவரை மோதியதில் சம்பவ இடத்திலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயரமான விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். சம்பவத்தின் துல்லியமான காரணம் மற்றும் பின்னணி குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து தகவல்கள் சேகரித்து வருகின்றனர். சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை வழங்கல் தொடர்பான ஒரு புதிய பகுப்பாய்வு நாட்டின் மக்கள் தொகை அமைப்பில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை வெளிப்படுத்தியுள்ளது. அவெனியர் சூயிஸ் வெளியிட்டுள்ள இந்த ஆய்வு குடியுரிமை பெறும் குடியேற்றத்தாரின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் வெளிநாட்டவர் மற்றும் சுவிஸ் குடிமகன் என்ற புள்ளி விபர எல்லை மெதுவாக மங்கி வருகிறது என குறிப்பிடுகிறது. அதாவது நீண்ட காலமாக சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வந்த பல வெளிநாட்டவர்கள் குடியுரிமை பெற்று வருவதால் மக்கள் தொகை தரவுகளில் காணப்படும் பாரம்பரிய பிரிவுகள் தற்போது தெளிவாக வேறுபடாத நிலைக்கு மாறி வருகிறது. இந்த ஆய்வு மேலும் ஒரு முக்கிய அம்சத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. குடியுரிமை வழங்கும் நடைமுறை இல்லாமல் இருந்திருந்தால் 1990களின் ஆரம்பத்திலிருந்து சுவிஸ் குடிமக்களின் எண்ணிக்கை குறைந்து இருக்கும் என கூறப்படுகிறது. அதே சமயம் வெளிநாட்டவர்களின் விகிதம் இன்று 27% விட அதிகமாக சுமார் 39% இருந்திருக்கும் என்றும் இந்த ஆய்வு மதிப்பிடுகிறது. சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம் மற்றும் குடியுரிமை கொடுக்கும் கொள்கைகள் நாட்டின் மக்கள் தொகை சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகித்து வருவதை இந்த ஆய்வு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஈரான் தொடர்பான மோதல் மற்றும் குறிப்பாக ஹோமோஸ் கடல் சந்தி மறுப்பு நடவடிக்கைகளின் பிறகு சுவிட்சர்லாந்தில் எரிபொருள் விலைகள் கடந்த சில வாரங்களில் கணிசமாக உயர்ந்தன. பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த பதற்ற நிலைக்கு பின்னர் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் வேகமாக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அன்லீடட் 95 பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 1.67 பிராங்கிலிருந்து 1.89 பிராங்காக உயர்ந்தது. அதேபோல் அன்லீடட் 98 பெட்ரோல் 1.78 பிராங்கிலிருந்து 2 பிராங்காக உயர்ந்துள்ளது. டீசல் விலைகளில் மேலும் அதிகமான உயர்வு பதிவானது. ஒரு டீசல் விலை 1.75 2.24 பிராங்காக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளில் முறையே 13%, 12% மற்றும் 25% வரை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் மற்றும் முக்கிய எண்ணெய் கடத்தல் பாதைகளில் ஏற்பட்டுள்ள தடைகள் எரிபொருள் விலைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த நிலை நீடித்தால் அன்றாட வாழ்க்கை செலவுகளிலும் மேலும் உயர்வு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் குழந்தை பராமரிப்பு அமைப்பில் முக்கியமான சீர்திருத்தங்கள் தேவைப்படுகின்றன என்று ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் தனது புதிய அறிக்கையில் தெரிவித்தது. வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் குழந்தை பராமரிப்பு வசதிகளை விரிவுபடுத்துவதோடு பெற்றோருக்கு வழங்கப்படும் நிதி ஆதரவை மேம்படுத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி சுவிட்சர்லாந்தில் குழந்தை பராமரிப்பு செலவுகள் உலகில் மிக உயர்ந்தவற்றில் ஒன்றாக உள்ளன. இதனால் குறிப்பாக பெண்கள் வேலைக்கு செல்லும் முனைப்பில் தடைகள் உருவாகின்றன. அதிக செலவு மூலம் பல குடும்பங்கள் குழந்தை பராமரிப்பு சேவைகளை பயன்படுத்த முடியாத நிலையும் இருக்கின்றன. மேலும் நாடு முழுவதும் குழந்தை பராமரிப்பு மையங்களின் இட வசதி பற்றாக்குறை இருப்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பல பெற்றோர் தங்கள் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவதில் சிரமம் எதிர்கொள்கின்றனர். இருப்பினும் இந்த பிரச்சனையை தீர்க்க சுவிட்சர்லாந்து ஏற்கனவே சில நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக அறிக்கை சொல்கிறது. குறிப்பாக குழந்தை பராமரிப்பு செலவுகளை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகள் தற்போது பாராளுமன்றத்தில் பரிசீலனையில் உள்ளன. இந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வருமாயின் குடும்பங்களின் பொருளாதார சுமை குறைவதோடு பெண்களின் வேலைவாய்ப்பு பங்கேற்கும் அதிகரிக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய டிஜிட்டல் எல்லை கண்காணிப்பு அமைப்பான என்ட்ரி ஓர் எக்ஸிட் சிஸ்டம் இந்த சனிக்கிழமை முதல் முழுமையாக அமலுக்கு வருகிறது. இந்த அமைப்பு முதலில் 2025 அக்டோபர் 12 கட்டப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இதன் போது ஷெங்கன் ஏரியா முழுவதும் அதில் சுவிட்சர்லாந்தும் சேர்த்து அனைத்து எல்லை கடப்பு பகுதிகளிலும் இந்த முறை முழுமையாக செயற்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய அமைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் வெளிநாட்டு பயணிகளின் தகவல்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யும். இதன் மூலம் எல்லை பாதுகாப்பு மேம்படுத்தப்படுவதோடு விசா விதிமுறைகள் மீறப்படுவதை கட்டுப்படுத்த
பெறவும் உதவும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் விமான நிலையங்களில் அதிகமான வரிசைகள் உருவானால் தற்காலிகமாக இந்த சோதனைகளை நிறுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பயணிகளின் நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. புதிய EES முறை அமலுக்கு வருவது ஐரோப்பாவின் எல்லை மேலாண்மையில் ஒரு முக்கியமான மாற்றமாக கருதப்படுகிறது. இது எதிர்காலத்தில் முழுமையான டிஜிட்டல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கான அடித்தளமாகவும் அமையும் என நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகர மையப்பகுதியான மாவட்டம் ஒன்றில் ஏப்ரல் 9ஆம் தேதி இடம்பெற்ற சாலை விபத்தில் கடுமையாக காயமடைந்த நபர் பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். ஸ்டேட் போலீசார் சூரிச் வெளியிட்ட தகவலின்படி அந்த நாளின் காலை நேரத்தில் ஒருவர் கார் மற்றும் பாதசாரிக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 33 வயதுடைய நபர் கடுமையான தலையில் காயங்களோடு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் அதே நாள் மாலை அவர் தனது காயங்களுக்கு அடிபணிந்து உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பான விசாரணை தொடர்கிறது. சம்பவத்தை பார்த்தவர்கள் அல்லது தொடர்புடைய தகவல்கள் உள்ளவர்கள் முன்வந்து தகவல் வழங்குமாறு போலீசார் கேட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் பெர்ன் நகரில் வாங்டோஃப் சுற்றுச்சாலைக்கு அருகே இடம்பெற்ற கடுமையான சாலை விபத்தில் 4 வாகனங்கள் தொடர்புபட்டுள்ளன. இந்த விபத்தில் 2 பேர் லேசான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஏப்ரல் 9ஆம் தேதி பிற்பகல் சுமார் 4:20 அளவில் கென்டோன்ஸ் போலீசார் பெர்ன் விபத்து குறித்து தகவல் பெற்றது. ஆரம்ப விசாரணைகளின்படி செமன் வேக் பகுதியிலிருந்து வாங்டோஃப் சுற்றுச்சாலை நோக்கி சென்ற ஒரு கார் இன்னும் தெளிவாக தெரியாத காரணங்களால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் அந்த வாகனம் எதிர்பாதைக்கு சென்று எதிரே வந்த மற்றொரு காரோடு மோதியது. அந்த கார் பக்கமாக சாய்ந்து பிறகு தலைகீழாக புரண்டது. தொடர்ந்து முதல் வாகனம் அருகிலிருந்து சுவரில் மோதியதோடு இன்னொரு எதிர்வாகனத்தோடு நேருக்கு நேர் மோதியது. அந்த 3வது வாகனத்தின் ஓட்டுநர் உடனடியாக வெளியேறிய நிலையில் அது பின்னோக்கி நகர்ந்து சுற்றுச்சாலை நோக்கி சென்றது. பின்னர் 4வது வாகனம் அதை நிறுத்தியது. இந்த விபத்தில் 2வது வாகனத்தின் ஓட்டுநரும் அவரோடு இருந்த பயணியும் லேசான காயங்களோடு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். மற்றவர்களுக்கு காயமில்லை. விபத்து மற்றும் மீட்பு பணிகளுக்காக ஷெமன் ஒய்க் பகுதியில் நெடுஞ்சாலை நோக்கி செல்லும் நடுப்பாதையில் சுமார் 2 மணி நேரம் மூடப்பட்டது. மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் போலீசார், தீயணைப்பு படையினர், ஆம்புலன்ஸ் குழுக்கள் மற்றும் மீட்பு சேவைகள் இணைந்து பணியாற்றினர். விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்தின் ஷப்ஹவுசன் நகரில் உள்ள ரயில் நிலையம் அருகே கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி மதியம் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் சாட்சிகளை தேடுகின்றனர். ஷப்ஹவுசன் போலீஸ் தெரிவித்தபடி மதியம் 1 மணிக்கு பிறகு 27 வயதான பெண் ஒருவர் ஸ்பிட்டல் ஸ்ட்ராஸ் பகுதியில் பேருந்தில் இருந்து இறங்கி லேண்ட் ஹவுஸ் அடிப்பாதை நோக்கி செல்லும் படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அவருக்கு தெரியாத மற்றொரு பெண் திடீரென அவரின் இடது தோள் பகுதியில் பலத்த குத்து கொடுத்து தாக்கினார். தாக்குதலின் பிறகு அந்த பெண் எதுவும் நடக்காதது போல் அங்கிருந்து சென்று விட்டார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் காயமடைந்துள்ளாரா என்பது குறித்து விரிவான தகவல்கள் வெளியிடப்படும். எனினும் சம்பவம் எதிர்பாராத வகையில் நடந்ததால் அது பொதுமக்களிடையே கவலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் அல்லது சம்பவத்தை பார்த்தவர்கள் முன்வந்து தகவல் வழங்க போலீசார் கேட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நாய் வளர்ப்பவர்கள் தங்களின் செல்ல பிராணிகளுக்கு ஏரியில் குளிக்கும் வசதி அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக நாய்களுக்கு வெப்ப காலங்களில் குளிர்ச்சி பெற இடங்கள் மிகவும் குறைவாக உள்ளன. இந்த நிலையில் நாய்களுக்கு ஏற்ற நீந்தும் இடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு 1000க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்ட மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் கூறுகையில் ஜெனிவாவில் நாய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பூங்காக்கள் மிகவும் குறைவு. மேலும் ஏரியில் இந்த இடங்களில் எப்போது நாய்களை கொண்டு செல்லலாம் என்பது தெளிவாக கிடையாது என்பதும் அவர்களின் குற்றச்சாட்டாகும். குறிப்பாக தற்போது உருவாக்கப்பட்டு வரும் குவாய் வில்சன் நீந்தும் பகுதிகளில் நாய்களுக்கும் தனி இடம் ஒதுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இருப்பினும் நகராட்சி அதிகாரிகள் தெரிவிக்கையில் தற்போதைய திட்டத்தில் நாய்களுக்கு தனி நீந்தும் பகுதி சேர்க்கப்படவில்லை. மேலும் இது பற்றி எடுக்கப்படும் எந்த தீர்மானமும் கண்டோன் விதிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் கட்டுப்பாடுகளை பொறுத்தே அமையும் என அவர்கள் கூறியுள்ளனர். இந்த விவகாரம் நகரங்களில் செல்லப்பிராணிகளுக்கான வசதிகள் குறித்து அதிகரித்து வரும் விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் 24.com அணுகுங்கள். வணக்கம்.